வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். இன்று தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிற சிவசங்கர் அவர்கள் முகநூலில் நிறைய பயணம் செய்தவர். ஏராளமாக எழுதியிருக்கிறார். அவர் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் ஆவதற்கு முன்பே அவருடைய முகநூல் பயணத்தினால் பலராலும் அறியப்பட்டவர். அதனால் அவர் நக்கீரனிலும் அந்திமழையிலும் கூட தொடர்ந்து எழுதுகிற வாய்ப்பினையும் பெற்றார். இப்போது அவருடைய முகநூல் எழுத்துக்களை தொகுத்து சோழன் ராஜா பிராப்தி என்று ஒரு நூலை அந்திமழை வெளியிட்டிருக்கிறது. அதில் பிராப்தி என்றே ஒரு கட்டுரை இருக்கிறது. பிராப்தி என்றால் என்ன? அது விதி பயன் என்று சமஸ்கிருதத்திலே பொருள். அவரவர் பிராப்தப்படி நடக்கும் என்று சொல்லுவார்கள். தேர்தல் அரசியலுக்கு வந்ததற்கு பிறகு நம் கருத்துகளில் மிக உறுதியாக நின்றுவிட முடியாது. சிவசங்கர் அவர்கள் பகுத்தறிவாளர் என்றாலும் தேர்தல் நேரத்தில் கோயில், பள்ளிவாசல், தேவாலயம் என்று எல்லா இடங்களுக்கும் போய் தீர வேண்டும். அப்போது அரியலூர் மாவட்டம் மேலப்பழுவூர் கிராமத்திலே இருக்கிற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு ஒரு முறை சென்றிருக்கிறார். அது சோழர்களின் படைத்தலைவர்கள் பழுவேட்டரையர்களால் கட்டப்பட்ட கோயில். அங்கே இருக்கிற அந்த குருக்கள் சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு ராஜயோகம் பிராப்தி, உங்களுக்கு ராஜயோகமே வருவது விதிப்பயன் என்று. ஆனால் அந்த தேர்தலில் 2043 வாக்குகளில் அவர் வெற்றி வாய்ப்பை இழந்துவிட்டார்.